வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் பரப்புரைகள் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் யார் மக்களுக்கான உண்மையான தொண்டை ஆற்றப்போகிறார்கள், யார் வளர்ச்சிக்கான அரசை தொடர்ந்து நடத்தப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு கேள்வியாக இந்த தேர்தல் மாறியிருக்கிறது. அந்த வகையில் திராவிட மாடல் அரசு 2.0 அமைவதற்காக நம்முடைய கனவுகள் என்ன, திட்டங்கள் என்ன என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை பல்வேறு துறை சார்ந்து நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. அதில் சில பாப்புலரான ஸ்கீம்ஸ், அதாவது இப்பொழுது மகளிர் உரிமை தொகை போன்ற விஷயங்கள், மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள் எல்லாம் உடனடியாக மக்களிடம் சென்று சேர்ந்து விடுகின்றன. ஆனால் நீண்டகால நோக்கில் இன்னும் பயன் தரத்தக்க பல திட்டங்களை இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காகவும் வேலைவாய்ப்புகளை பெருக்குவதற்காகவும் நவீன யுகத்தினுடைய புதிய தேவைகளுக்கேற்ப அந்த வேலைவாய்ப்புகளை வடிவமைப்பதற்காகவும் பல்வேறு திட்டங்கள் கடந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அடுத்து வரப்போகிற திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி சில கீற்றுகளை மற்றும் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் இப்பொழுது அந்த ஸ்டார்ட் அப் என்கிற திட்டம், அதாவது புத்தொழில், புதிய திட்டங்களை தொடங்குபவர்களுக்கு ஊக்கமளிப்பது, புதிய தொழில்களை தொடங்குபவர்கள், புதிய துறைகள் சார்ந்த தொழில்களை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய அந்த புத்தொழில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு தனி அமைப்பையே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இன்றைக்கு ஆசியாவிலேயே புத்தொழில் தொடங்குவதற்கு சிறந்த சூழல் உள்ள ஒரு நகரங்களில் 18வது இடத்தில் சென்னை இருக்கிறது. இது ஒரு நாளில் வந்தது அல்ல. கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழில் சார்ந்த அணுகுமுறை எப்படி என்றால், உலகம் மாறுகிற போது இந்தியாவிலேயே அதை முதலில் முன்னிருந்து கொண்டு அதற்கான களத்தை தயாரிப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதன்மையான பணியாக இருந்திருக்கிறது. 1996 கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படித்தான். அதாவது இந்த ஐடி பூம் அது உருவாகத் தொடங்கிய போதே அதை முன்னிருந்து கொண்டு பள்ளிகளில் கணினி கல்வி கொண்டு வரப்பட்டது. இங்கு பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ஐடி தொழில்களுக்கான சூழல் உருவாக்கப்பட்டது. டைட்டில் பார்க்கை கலைஞர் உருவாக்கினார். அந்த வகையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவு வேலைவாய்ப்பை பெறுவதற்கு ஒரு முன்னோடியாக அன்றைக்கு கலைஞரினுடைய அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் கணினி போன்றவற்றிலெல்லாம் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்ததற்கும் அன்று கொண்டு வந்த நம்முடைய கணினி கல்வி முக்கியம். இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு உலகம் பிறந்திருக்கிறது. எல்லா பக்கமும் அதை பற்றிய பேச்சுத்தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பல தொழில்கள், சிறு குறு தொழில்கள் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கின்றன. பெருமளவிற்கு இந்த தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் வேலை இழப்பு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதை முன்னிருந்து கொண்டு இந்த செயற்கை நுண்ணறிவுத்துறை இது உருவாக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ப நம்முடைய இளைஞர்களை பயிற்சி அளிப்பது, இதற்காக தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் பயிற்சி முகாம்கள் நடத்தப்படும் என்கிற ஒரு மாபெரும் திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். அதே போல் இன்னும் கூட பல விதங்களில் நீங்கள் சிறுதொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய திட்டங்களையும் நாம் இங்கே கொண்டு வருவதற்கான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய தொழில்கள் தொடங்கக்கூடியவர்கள், முக்கியமாக பெண்கள் இந்த தொழில்கள் தொடங்குகிற போது அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்குவதற்கான ஒரு வாக்குறுதியும் கூட அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாருக்கு வேண்டுமானாலும் புதிய சிந்தனைகள் தோன்றலாம். அந்த சிந்தனைகளை வளர்த்தெடுத்து அவர்கள் ஒரு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட இந்த புத்தொழில் திட்டத்திற்கான ஒரு மிகப்பெரிய பிரகடனத்தை இந்த தேர்தலுக்கு வழங்குகிறது. தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 ஆண்டுகள் என்பது தொழில் புரட்சியினுடைய காலமாக இருக்கப் போகிறது. அறிவியல் புரட்சியினுடைய காலமாக இருக்கப் போகிறது. திராவிட மாடல் அரசு தொடர்வதன் மூலமாகத்தான் அந்த புரட்சியை நாம் நிலைநாட்ட முடியும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறேன். இந்த அரசை காப்பது என்பது உங்களுடைய அரசை காப்பாற்றுகிற ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்கும். நீங்கள் அந்த பணியை செய்வீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போதெல்லாம் திராவிடம் என்கிற சொல்லை கேட்டாலே பலருக்கு பற்றி கொண்டு வருகிறது என்பார்களே, அப்படி இருக்கிறது. என்ன காரணம் என்றால், திராவிடம் என்பது இந்த சமூகத்தை புரட்டி போட்ட ஒரு கருத்தியல் என்று சொல்ல வேண்டும்.
அது ஒரு காலத்தில் திராவிட இனம், திராவிட மொழி, திராவிட நாடு என்றெல்லாம் இனத்தை, நிலத்தை, மொழியை குறித்தது என்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உருப்பெற்று சமத்துவம் என்கிற கருத்தியலே திராவிடம் என்று இன்றைக்கு வழங்கப்படுகிறது. சமத்துவம் என்பது பலருக்கு பிடிக்காத ஒன்றாகத்தான் இருக்க முடியும். எனவே திராவிடம் என்பதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதற்கு புதிய புதிய விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. பாருங்கள், திராவிட் என்பது பிராமணர்கள் வைத்துக்கொள்ளக்கூடிய பெயர் என்று சிலர் குறிப்பிடுகிறார்கள். எதை வைத்து அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் நாம் அறிவோம். மிகப்பெரிய புகழ்பெற்ற கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒருவரினுடைய பெயர் ராகுல் டிராவிட் என்பது. சென்னையில் இருக்கிற சமஸ்கிருத கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிற அல்லது இருந்த ஒருவரின் பெயர் மணி திராவிட் என்பது. எல்லாவற்றையும் தாண்டி இப்போது காஞ்சியிலே சங்கர மடத்தில் புதிய இளையவராக பொறுப்பேற்றிருக்கும் ஒருவரினுடைய பெயர் கணேச சர்மா திராவிட். பார்த்தீர்களா, இவர்கள் எல்லோரும் பிராமணர்கள். எனவே திராவிடன் என்றாலே அது பிராமணனைத்தான் குறிக்கும் என்று புதிய வியாக்கியானத்தை கூறியிருக்கிறார்கள். இதற்கு இந்த திராவிட், திராவிடம் என்கிற இரண்டு சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மிக அழகாக ஒரு சிறு நூலையே வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள். அவர் வரலாற்றுத்துறையிலே பேராசிரியராக மயிலாடுதுறையிலே பணியாற்றியவர். அவர் இந்த இரண்டு சொற்களும் அதனுடைய வேர்களை பற்றியும் மிக அருமையான ஒரு ஆய்வு நூலாக அதனை கொண்டு வந்திருக்கிறார். அவர் கூறுகிறார், உண்மைதான், திராவிடம் என்பது தென்னிந்தியாவுக்கான மாற்று சொல்லாக ஒரு கட்டத்தில் வழங்கப்பட்டது. அப்போது இந்த தென்னிந்தியா என்பது தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், கர்நாடகம், மராத்தியம். அப்போது மராத்தியமும் திராவிடத்தோடு இணைந்திருந்தது. இந்த 5 மாநிலங்களிலும் இருந்த ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பார்ப்பனர்களை எப்படி அழைத்திருக்கிறார்கள் என்றால் பஞ்ச திராவிடர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள். அப்படியானால் வடநாட்டில் இருந்த பார்ப்பனர்களுக்கு என்ன பெயர்? பஞ்ச கவுடர்கள் என்று பெயர். கவுட பிராமணன் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். இது பஞ்ச திராவிடர், அது பஞ்ச கவுடர். இந்த திராவிடர் என்பது இந்த இடத்திலே எதை குறிக்கிறது என்றால் இடத்தை குறிக்கிறது, அவ்வளவுதான். அது ஒரு மொழியை குறிக்கவில்லை, ஒரு கருத்தியலை குறிக்கவில்லை. அது இடம். வட இந்தியா, தென்னிந்தியா என்பது இயல்பாகவே இயற்கையிலேயே அமைந்திருக்கிற ஒரு பிரிவு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த விந்திய மலைக்கு வடக்கிலும் விந்திய மலைக்கு தெற்கிலும் அந்த மலை இயற்கையாக பிரிக்கிறது. எனவே அது வடநாடு, இது தென்னாடு என்று சொல்லப்பட்டது. தென்னாடு என்பது தான் திராவிடம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இருந்து வருகிறவர்கள் வடநாட்டை கவுட நாடு என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அவர்கள் கவுட பிராமணர்கள், இவர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. இதை வைத்து கொண்டு பார்த்தீர்களா, யாருடைய பெயர் திராவிட என்பது? எனவே திராவிடர் என்று சொன்னாலே அது தமிழனுக்கு எதிரானது என்றெல்லாம் எந்த பொருளும் அற்று கதைக்கிறார்கள். மிகச்சரியாக பேராசிரியர் ஜெயராமன் எடுத்து காட்டுவார். அவர்கள் சொல்லுகிற அந்த பஞ்ச திராவிடர் என்பது இந்த 5 மாநிலங்களை குறிக்கும். அதுதான் பஞ்ச என்றால் 5. இந்த 5 மாநிலங்களிலிருந்து பார்ப்பனர்கள் இங்கே இருந்து அங்கே இடம்பெயரும்போது அவர்கள் தென்னாட்டிலிருந்து வருகிறார்கள், திராவிட நாட்டிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்வதற்கான அடையாளமாக அது இருந்ததே தவிர முழுக்க முழுக்க ஒரு இடப்பகுதியை குறிக்கிறதே தவிர அது எந்த கருத்தியலையும் குறிக்கவில்லை. ஆனால் திராவிடம் என்பது முற்றிலும் ஒரு சமத்துவ கருத்தியலை முன்வைக்கிறது. திராவிட இயக்கம் எதற்காக தோன்றிற்று? மிகச்சிலர் மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்தவர்கள் மட்டுமே எல்லா சலுகைகளையும் பெறுகிறார்கள், படிப்பை பெறுகிறார்கள், பதவியை பெறுகிறார்கள். அப்படி இல்லாமல் எல்லோருக்கும் ஒரு சம உரிமை, சமூக நீதி வழங்கப்பட வேண்டும். அந்த சமூக நீதியின் மூலமாக சமத்துவம் வர வேண்டும் என்பதற்காக திராவிட இயக்கம் தோன்றியது. அவர்கள் திராவிட என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, அது இடத்தை குறிக்கும். திராவிடம் என்பது கருத்தியலை குறிக்கும். இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்வது எப்படி இருக்கிறது என்பதற்கு பேராசிரியர் ஜெயராமன் மிக அழகான ஒரு உவமையை சொல்லுவார். முட்டை, முட்டைக்கோஸ் என்று 2 சொற்களை எடுத்துக்கொண்டு பாருங்கள், ஒரே மாதிரியாக இருக்கிறது. முட்டை வளர்ந்தால் அது முட்டைக்கோஸ் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு அறிவாளிகளோ அந்த அளவுக்குத்தான் இவர்களும் என்று அவர் தன் நூலில் எழுதியிருக்கிறார். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது?
பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும், டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம், மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது.
இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது, கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.